ஹலோ எவ்ரிவன். பாருங்க, மக்கானா ரோஸ்ட் பண்ணின்னு இருக்கேன். சிம்மில் தான் ரோஸ்ட் பண்ணணும். நெய் ஊற்றி ரோஸ்ட் நான் வந்து சாகர் நெய் தான் யூஸ் பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்து நாங்கள் இந்த நெய் தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், மஞ்சாத்தூள், உப்பு அண்ட் நெய், தட்ஸ் இட். வேறு எதுவுமே நான் இதில் ஆட் பண்ணல. நாட் ஈவன் பிளாக் பெப்பர் ஆல்சோ. பாருங்கள், இந்தமாரி பவுடராக ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். ஆனால் சிம்மில் தான் ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து ஸ்ட்ராபெரிஸ் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், ஐஸ் பண்ணி. பிகாஸ் ப்ரிஷாக்கு வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அடிக்கடி செய்யறதுனால எப்போவுமே ஸ்ட்ராபெரிஸ் கிடைக்காது இல்லையா? ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கேன். 4 ஸ்ட்ராபெரி, 2 ஸ்பூன் ஆஃப் கண்டென்ஸ் மில்க். யூ கேன் யூஸ் ஹனி ஆர் சுகர் ஆல்சோ. அவ்வளோதான். இது 2 ஸ்பூன் போட்டுட்டு இது வந்து க்ரஷ் பண்ணிக்கணும். பிகாஸ் அந்த க்ரஷ் வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்துக்குவேன். அது மில்க் ஷேக் குடிக்கும்போது அது வாயில் வரும் இல்லையா, கொஞ்சம் திக்காக. ஸோ அது நல்லாயிருக்கும். எனக்கு தெரியாது, பிகாஸ் நான் குடிக்கிறதில்ல. பட் மை ஹஸ்பண்ட் சைட். ஓகே, பால் ஊற்றியாச்சு. எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி அவ்வளோ பால் ஊற்றிக்கணும். லைக் எவ்வளோ திக்காக வேணும், எவ்வளோ லிக்விடாக வேணும், அதுக்கு ஏற்ற மாரி நீங்கள் பால் ஊற்றிக்கணும். பாருங்கள், அவ்வளோதான். கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நான் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. இவ்வளோ திக்னஸ் இருந்தால் தான் அது மில்க் ஷேக் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ப்ரீஷாவும் தூங்கி எழுந்துச்சி வந்துட்டா. அவளுக்காக ரெடி பண்ணது மக்கானாவும் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு அவளுக்கு நான் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்றேன். பாருங்கள் எவ்வளோ ஹாப்பி ஆகிட்டா அவள் பார்த்துட்டு. அவளுக்கும் மக்கானா வந்து ரொம்ப பிடிக்கும். வெறிய வயலே விதவுட் அன்ரோஸ்டடு மக்கானாவை நல்லா சாப்பிடுவா அவள். இது என்னோட பிரேக் டைம். பாருங்கள், நான் வந்து வெளியே ஊஞ்சல் போட்டிருக்கேன். ஸோ அவளுக்கு பிடிக்கும். என்னை மாரி அவளுக்கும் சாய்ஸ் இருக்குது. ஜூலானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளும் உக்காஞ்சிருக்கா. வெளியே கொஞ்சம் ஆனால் வேக்காடு இருக்குது. பட் ஸ்டில் ஷீ வாண்ட்ஸ் டு சிட். பாருங்கள், இன்றைக்கி வந்து கார்டனரும் வந்துட்டு எல்லாம் க்ரூமிங் பண்ணிட்டு போயிருக்காரு. அதனால கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஜெட் பிளான்ட்டை மட்டும் அவர் கை வைக்கல, பிகாஸ் அது நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ வேண்டாம், அது இருக்கட்டும் அப்படியே. அது வந்து வெயிலும் ஹேண்டில் பண்ணிக்கும் ஜெட் பிளான்ட். நானும் செட் ஆகிட்டேன். பாருங்கள், எங்கள் குட்டி பசங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்துட்டு இல்லையா? அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.